திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சோஷியல் மீடியாவோட ரெண்டு வெவ்வேறான முகங்களை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சோஷியல் மீடியால டாக் ஆஃப் த டவுனா ஒரு படம் இருந்துட்டு இருக்குன்னா அதுதான் நம்ம டபுள் ஆக்குபென்சி படம். இந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சிம்பிளா பாத்துருவோம். இந்த படத்தோட கேஸ்டிங், ஹீரோ அண்ட் கேஸ்டிங் பார்த்துட்டோம்னா சந்தோஷ் நடிச்சிருக்காங்க, ரேஷ்மா வெங்கடேஷ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வினோத் கிஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா குஷ்பு அண்ட் சுந்தர்சியோட அவ்னி மூவிஸ், அப்புறம் பென்ஸ் மீடியா பண்ணியிருக்காங்க. கதை அஸ்வின் கந்தசாமி, அப்புறம் மியூசிக் நம்ம சாம் சிஎஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசரா ப்ரொமோஷன்ஸ்ல முன்னாடி நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னாள் இயக்குனர் சுந்தர்சி மற்றும் நடிகை குஷ்பு அவர்களோட பொண்ணா இருக்கிற அனந்திதா சுந்தர் தான் முன்னாடி நிக்கிறாங்க, ப்ரொடியூசரா இருக்காங்க அவங்க இந்த படத்துக்கு. நான் என்னோட யூடியூப் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ பாக்குறேன். அது என்னன்னா குமுதம்க்கு அவங்க அந்த திரைப்படம் சம்பந்தமா கொடுத்த ஒரு இன்டர்வியூ. அதுல ரொம்ப ஜாலியா பேசியிருக்காங்க, ரொம்பவே ஃபன்னாவே இருக்காங்க, ஓகே கியூட்டா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே சஜஷன்ஸ் வீடியோஸ்ல இன்னொரு வீடியோ வருது. அது என்னன்னா ஜஸ்ட் ஃபார் உமன் யூடியூப் சேனலுக்கு அவங்க கொடுத்த ஒரு பேட்டி. அந்த பேட்டியில சின்ன வயசுல இருந்து நான் எவ்வளவு பாடி ஷேம் சந்திச்சிருக்கேன், என்னை எவ்வளவு பேர் இந்த மாதிரி என் உடம்ப வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பேசி அதுக்கு ரொம்ப காட்டமான ரிப்ளைஸுமே அவங்க கொடுத்துருந்தாங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல நான் ரொம்ப குண்டா இருப்பேன், அப்போ இது என்ன இவ்வளவு குண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பாடி ஷேம் பண்ணாங்க. நான் குண்டா இருக்கேங்கிறத வச்சு என்ன பாடி ஷேம் பண்ணாங்க. இந்த பாடி ஷேம் அப்படிங்கிறது இவங்களை தாண்டி திரைத்துறையில் இருக்கிற நிறைய பொண்ணுங்க ஃபேஸ் பண்ற விஷயம். இப்போ ஒரு ஹீரோ அவர் எப்படி வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் குமார் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் லுக் இருக்கு, பாடியுமே அவங்க இது ரொம்ப மெயின்டைன் பண்ணது கிடையாது, பட் அவங்கள ரசிக்கிறாங்க. ஆனா ஒரு ஹீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கலர் இருக்கணும், உடம்பு இப்படி இருக்கணும், இவ்வளோ அளவுல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஒன்று வச்சிருக்காங்க. ஈவன் இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் அந்த மைண்ட் செட் மாறி இருக்குனாலும் இப்போ டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த ரோல் பண்றதுக்கு ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிற பொண்ணு தான் தேவைப்படும். ஆனா டஸ்கி ஸ்கின் டோன்ல ஆல்ரெடி சினிமா வாய்ப்பு தேடிட்டு இருக்க பொண்ணு அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கலரா இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு அந்த பொண்ணுக்கு டஸ்கி மேக்கப் போட்டு நடிக்க வைப்பாங்க. நீங்க டஸ்கி ஸ்கின் டோன் ரொமான்டிசைஸ் பண்றீங்க, தட்ஸ் ஃபைன், வெல் அண்ட் குட். ஆனா அந்த வாய்ப்பை அதை உண்மையிலே அந்த கலர்ல இருந்துட்டு தேடுற ஒருத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் கிடையாது. வெள்ளையா இருக்கிறவங்களை பிடிச்சி கூட்டிட்டு கருப்பு பெயிண்ட் அடிச்சு தான் நாங்க நடிக்க விடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாராவுக்கு கூட ஒரு படத்துல கருப்பு மேக்கப் போட்டு நடிக்க விட்டுருப்பாங்க. இன்னும் நிறைய படங்கள், இப்ப ரீசெண்டா மாரி செல்வராஜ் அவர்களோட படத்துலவே நடிகை அனுபமாவுக்கும் அந்த மாதிரி டஸ்கி மேக்கப் போட்டிருந்தாங்க. அதை கேட்டதுக்கு அவர் நடிக்க தயாரா இருக்கணும், நடிக்க தெரியணும், நடிக்க தெரிஞ்சு அதே ஸ்கின் டோன்ல அதே வாய்ப்புக்காக காத்திருக்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆனா நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு அவங்க நடிக்க தயாரா இல்ல, கிடைக்கலைங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றீங்க. ஓகே, அது ப்ரொடியூசர் சைட்ல இருக்கிற பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். இங்க குண்டாவும் இருக்கணும். இப்போ இஞ்சி இடுப்பழகின்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஏன் இங்க பிளஸ் சைஸ்ல இருக்கிற எந்த விமனும் இல்லையா? பிளஸ் சைஸ்ல இருக்க யாருமே வாய்ப்பு தேடி இல்லையா? கிடையாது. நாங்க அந்த நேரம் இந்த சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெல்லாம் ஏத்த ஒரு உடல் அமைப்புல இருந்து அனுஷ்காவை கூப்பிட்டு அவங்கள சாப்பிட வச்சு, அவங்கள வெயிட் போட வச்சு, அவங்கக்கிட்ட கதையை சொல்லி, மேடம் ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி, இந்த மாதிரி குண்டா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள நடிக்க வைப்பவங்க தவிர அந்த பிளஸ் சைஸ் உடம்போட அதுக்கான வாய்ப்பு தேடி அலைகிறாங்கல்ல, தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இருக்கிறவங்களும் நாங்கள் சூஸ் பண்ண மாட்டோம். இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிற விஷயம் டைரக்டா பண்ணப்படலைனாலும் இன்டைரக்டா எல்லா விதத்திலையும் புகுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு, சினிமா துறையிலையும் சரி பொதுவெளியிலையும் சரி. இப்போ சுந்தர்சி அவர்களோட மகள் கூட சின்ன வயசுல குண்டா இருந்தப்போ, நீ குண்டா இருக்க, இந்த பொண்ணு இவ்வளவு குண்டா இருக்கு, ஏதாவது பண்ணி ஒல்லியாகலாமே அப்படின்னு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க. இப்ப அந்த பொண்ணு உடம்பு குறைச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸுமே இருந்திருக்கு. ஆனா உடம்பு குறைஞ்சோன்னா இல்ல நீங்க சர்ஜரி பண்ணிருக்கீங்க, ஒசாம்பிக் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க அப்படின்றாங்க. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, உங்களுக்கு அவங்க ஒல்லியா இருக்கணுமா குண்டா இருக்கணுமா? இப்ப அவங்க ஒரு படம் நடிக்கிறாங்க, இல்ல ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் அவங்க கொடுக்குற அந்த விஷயம் அதுல தப்பு சரி இருக்கா அதை சொல்றதுக்கு மட்டும் தானே நமக்கு உரிமை இருக்கு. அவங்க பாடி ஷேம் பண்றது, அவங்களோட முக அமைப்பை வச்சு கிண்டல் பண்றதா இருக்கட்டும், வாய்ஸை வச்சு கிண்டல் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் பண்றதுக்கும் பொது வெளியில அவங்களை அப்படி ட்ரோல் பண்றதுக்கான உரிமையை நமக்கு யார் கொடுத்தது? ஒரு கலைஞனா இருக்காங்கன்னா அவங்க படைப்பா கொடுக்குற ஒரு விஷயம் அது கரெக்டா இல்லைன்னா அதை கமெண்ட் பண்ண மட்டும் தான் நமக்கு உரிமை இருக்கு. அது ஒரு கலைஞர், ஒரு பெண், ஒரு ஆண் யாரும் கிடையாது. யாரையுமே அவங்க முக அமைப்பை உடல் அமைப்பை வச்சு கமெண்ட் பண்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஆனா பொது வெளிக்கு வந்துட்டாங்க, சினிமா எடுக்கிறேன்னு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள கலாய்க்கிறதுக்கும் அவங்கள ஈஸியா இது பண்றதுக்கும் எனக்கு எல்லா விதமான உரிமையுமே இருக்குன்னு இந்த சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் போடுறவங்க எடுத்துக்கிறாங்கல்ல, அதுதான் இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகுது. இப்போ அவங்க உடல் எடையை குறைச்சிட்டாங்க, அவங்க சொல்றாங்க எனக்கு ஒரு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு. நம்ம யாருக்குமே அது புரிய போறது இல்லை, ஏன்னா அவங்க தான் அதை ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். இன்னொரு பக்கம் சர்ஜரின்னு சொல்லியாச்சு, இன்ஜெக்ஷன் சொல்லியாச்சு, வேற என்ன சொல்லி இவங்களை டவுன் பண்ணலாம்? நீங்க பாக்குறதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இருக்கீங்க.
டிரான்ஸ்ஜெண்டருங்கிற வார்த்தை ஒருத்தங்களை டவுன் பண்றதுக்கு யூஸ் பண்ற வார்த்தையா இல்ல ஒருத்தங்களை பாடி ஷேம் பண்றதுக்கு யூஸ் பண்ற வார்த்தையா? அவங்களே ரொம்ப மெச்சூர்டா ஒரு பதில் சொல்றாங்க. அது என்னன்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரொம்ப அழகானவங்க, அவங்க ரொம்ப தன்மையா நடந்துக்கிறவங்க, அவங்கள சொல்லி நீங்க என்ன இழிவுபடுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு அறியாமையிலையும் எவ்வளவு வன்மத்தோட இருக்கீங்க. நானும் அதான் கேட்கிறேன், உங்க மனசுக்குள்ள திருநங்கைகளை குறித்தும் மாற்று பாலினத்தவர் குறித்தும் என்ன மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தா நீ டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றதுனால ஒருத்தங்களை இழிவுபடுத்திடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு அவங்கள பிடிக்காதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் அவங்களுக்கும் எந்த இதுவும் இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த மூவி நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இதைத்தான் இவ்வளவு ராத்திரி ஃபுல்லா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த திறமைய கூட கலாய்க்க தேவையில்லை. அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு நான் கேட்கறேன், டிக்கெட் காசு கொடுத்து நான் படம் பார்த்திருக்கேன், நான் கேட்கறேன், நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. கொடுக்கறதுக்கு முன்னாடியே எந்த தொடர்பும் இல்லாதவங்களை எது கூடயோ சம்பந்தப்படுத்தி எப்படியோ பாடி ஷேம் பண்ணி டவுன் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன இது? இப்ப இவங்க ஒருத்தங்களை டவுன் பண்ணணுங்கிறதுக்காக இன்னொரு சமூகத்தை இன்னொரு சமுதாய மக்களை ஒட்டுமொத்தமா இழிவுபடுத்துற மாதிரி பாக்குறதுக்கே இப்படி இருக்க அப்படி இருக்க, அந்த திருநங்கை சமுதாய மக்களை சொல்றதுக்கு பயன்படுத்துற கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள கமெண்ட் பண்றதெல்லாம் உங்களோட மனநிலை என்னங்கிறது தான் அதுல வெளிப்படுது. நீங்க ஒருத்தங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்க, உங்க வளர்ப்பு எப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தங்களை திட்டுறது எந்த அளவுக்கு நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு நம்மளோட வளர்ப்பிற்கு நம்ம சிந்தனை எந்த அளவுக்கு அடிமட்டம் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்தவங்களை இந்த மாதிரி நீ டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இருக்க, குண்டா இருக்க, நீ ஒல்லியா இருக்க, நீ கருப்பா இருக்க, நீ குள்ளமா இருக்க, இப்படிலாம் சொல்லும் போது நம்மளோட எண்ணம், நம்மளோட பிரதிபலிப்பு, அதாவது நம்ம யாருன்னு பொது வெளியில காட்டுறதுக்கு தான் அந்த கமெண்ட்ஸ்லாம். கீபோர்ட்ல கையில ஒரு போனும் கீபோர்ட்ல விரலும் இருந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல என்ன வேணா இஷ்டத்துக்கு தட்டி விட்டுறலாம். அது அவங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணும், அதுல இருந்து சஃபர் ஆயிட்டு வெளியே வர்றதுக்கு அதை சம்பந்தப்பட்டவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வன்மத்தை கக்கிறதுக்கு ஒரு நியாய தர்மமே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நெட்டிசன்ஸ். அண்ட் இந்த மாதிரி எல்லாரும் பண்றது இல்லை, இப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஈவன் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால செய்யப்பட்ட காமெடிகள், உருவகேலி பண்ணப்பட்டதா இருக்கட்டும், ஒருத்தங்களை கலர் ஷேம் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் தப்புன்னு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம ஒரு காலத்துல நம்ம காமெடின்னு ரசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆனா இன்னமும் நமக்கு பிடிக்காத ஒருத்தங்களை டவுன் பண்றதுக்கு அவன் அப்படி இருக்கா, அவ எப்படி இருக்கா, இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எப்போ ஒரு சொசைட்டியா இந்த மாதிரி விஷயத்துல நம்ம மாறுறோமோ அப்பதான் அடுத்து வர்ற ஜென்ரேஷன் மாறுவாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அவன் பார்க்க அப்படி இருக்கா இப்படி இருக்கா, இல்ல ஒரு செலிபிரிட்டியவே இவங்களை மாதிரி அனந்திதா மாதிரி மத்த ஒரு செலிபிரிட்டிய குண்டா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, இவங்கெல்லாம் ஹீரோவா, இவங்கெல்லாம் ஹீரோஸை யாரும் அப்படி சொல்றதே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல மண்டையில முடியில்லாத ஹீரோஸ் இருக்காங்க, நடிக்க தெரியாத ஹீரோஸ் இருக்காங்க, கருப்பான ஹீரோஸ் இருக்காங்க. முக்காவாசி ஹீரோஸ் கருப்பா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க படத்துல நடிக்கிற ஹீரோயின்ஸ் கலரா மட்டும்தான் இருக்கணும். அப்படியே இருந்தாலும் கருப்பான ஒரு பொண்ணை சைடு ஆக்டரா போட்டு அவங்கள நாங்க கலாய்ப்போம். மூஞ்ச பாரு, அதை பாரு, இதை பாருன்னு கலாய்க்கிற அளவுக்கு தான் இன்னமும் தமிழ் சினிமா இருந்துட்டு இருக்கு. இதுல சினிமால கூட நடிக்கல, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண இந்த சொசைட்டி எதிர்பார்க்கிற ஒரு விஷயங்களுக்குள்ள அவங்க அடங்கலை, உங்களோட பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள அவங்க அடங்கலை. அதனால அவங்கள என்ன வேணா சொல்லி பேசிக்கலாம், அவங்கள எப்படி வேணா விமர்சனம் பண்ணிக்கலாங்கிற எதுவும் கிடையாது. இது இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி மூணாவதா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. உனக்கு என்னப்பா, உங்க அம்மா ஆக்ட்ரஸ், உங்க அப்பா டைரக்டர், ஈஸியா வந்துடலாம். நெப்போகிட், இந்த நெப்போகிட் வாரிசு அரசியல்லையும் பேசப்படுது, சினிமாலையும் பேசப்படுது. அதை அவங்க ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. ஆமா, எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு, நான் பிறந்தது ஒரு சினிமா குடும்பம், எனக்கு என்னால ஈஸியா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடிஞ்சிருக்கு, எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு, அதை நானே ஓப்பனா ஒத்துக்கிறேனே. இப்ப நான் சுந்தர்சியோட மகள் இல்ல, குஷ்புவோட மகள் இல்ல, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படி நான் யார்கிட்டே போய் நிக்கல. நான் ப்ரிவிலேஜ் தான், அது எனக்கே தெரியும். ஆனா ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குங்கிறதுக்காக எடுத்தோன்னு இந்த இடத்துல வந்து நின்ற முடியுமா? கண்டிப்பா முடியாது. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது 3 வாட்டி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களே அவங்க சொல்றாங்க. சோ இப்படி நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்க கேரக்டர் பத்தி நமக்கு எதுவும் தெரியாது, அவங்கள பத்தி நமக்கு எதுவுமே தெரிய போறது இல்லை. ஜஸ்ட் அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் சொசைட்டில வாழவே தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பாடி ஷேம் பண்ணி, ட்ரால் பண்ணி, எல்லாம் பண்ணி அவங்கள டவுன் பண்ண நினைக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இது மட்டும் இன்னும் சோசியல் மீடியால குறையல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட், என்னடா மூஞ்சி இது அப்படின்னு கமெண்ட் பண்றது, இதெல்லாம் ஒரு இதுவா, இவளெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கே, பார்க்கலன்னா பிடிக்கலன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாரும் உங்களை இருந்து பார்க்க சொல்லி கேட்கவே இல்லை. இப்ப சுந்தர்சியோட மகள் அனந்திதா கொடுத்த இந்த இன்டர்வியூல உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுது, நான் பேசினதுல இருந்தும் அவங்க சொன்ன ரிப்ளைஸ்ல இருந்தும் உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதோ அதை வந்து நாகரிகமான முறையில கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.